இந்த வீடியோவில் நம்ம புளி சாதம் பொடி தான் பார்க்க போகிறோம். புளி சாதம் பொடி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 25 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துட்டு 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பை 1 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா 10 காஞ்ச மிளகாய் சேர்த்திட்டு அதையும் 1 நிமிஷம் வறுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் எள்ளு சேர்த்திட்டு அதையும் 1 நிமிஷம் வறுத்துக்கணும். லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் மிளகு சேர்த்திட்டு 1 நிமிஷம் வறுத்துட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு நம்ம நல்லா பொடியாக அரைச்சிக்கணும். புளி சாதம் செய்யும் போது இந்த பவுடரை 2 ஸ்பூன் சேர்த்தாலே போதும், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்.